ஜிகே டாஸ்க் இப்போ லைவில் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் வந்து கமருதீன். அது என்ன ஒரே காமெடியாக இருந்துச்சு. கடைசி பார்த்தா கமருதீனே வின் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த எந்த ஆற்று படுகையில் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். அதில் வந்து வைகை தான் அதோட ஆன்சர். அது சபரி வந்து தோத்ததுக்கப்புறமா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பாரோ ஐயோன்னு சொல்லி தலையில் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் வைகை மதுரையை போய் நான் தப்பாக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் சொல்லுவார், இனிமே சும்மா பேச்சுக்கு ஒரு வாட்டி மதுரை மதுரைன்னு சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஐயோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு அந்த நமக்கு ப்ரமோவில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுல்ல, கானா வினோத் அண்ணாக்கு இது இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்துட்டு அவர் வந்து தாய்லாண்டுன்னு சொல்லியிருப்பார். தாய்லாண்டு சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. தாய்லாந்து அவர் சந்தோஷமாக இருந்த கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் சேலஞ்ச் பண்ணி அவர் அவுட் ஆகிருப்பார். யார்? கானா வினோத்னா அந்த ரவுண்டை விட்டு வெளியில் போயிடுவார். ஸோ கடைசியாக மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருவும் கமருதீனும் மட்டும்தான். அப்போ உடனே பிக் பாஸ் சொல்லுவார், பாரு கமருதீன் 2 பேரும் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆமாம் மணமேடையில் உட்காருங்க, தாலி எடுத்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணா ஜோக் அடிச்சுட்டே இருந்துச்சு போகிறாரு. அப்போவும் பாரு சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ வைகைன்னு தெரியாமல் வைகையை போய் சொல்லலையே, எங்கள் அம்மா வீட்டில் போய் என்னை திட்டுவாங்களே, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறாங்க, தலையில் அடிக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, என்ன பண்ண முடியும் பாரு, போன மானம் போனது தான் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் பாரு ஷாக் ஆகிட்டாங்க. போன மானம் போனதா, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி இதில் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேம் விளையாடி கடைசி கமருதீனை சேலஞ்ச் பண்ணி கமருதீன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவார். ஸோ பாரு லூஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின்னர் கமருதீன் ஆகிடும். இப்போ செகண்ட் ரவுண்ட் லைவில் நடந்துட்டுருக்கு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.